எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமா? எப்படி இருக்கிறீங்க அப்படின்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு வீடியோல பச்சை பட்டாணி நம்மளுக்கு இயர் ஃபுல்லா கிடைக்காது இல்லைங்களா? கிடைக்கிற இந்த மாதிரி காஞ்ச பட்டாணி நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா தேவையான அப்பெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்காக நீங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்க்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட என்னோட ரொட்டீன் விலாகும் இருக்கும். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துடுங்க. முந்தா நாள் நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டாணி காஞ்ச பட்டாணி கிடைக்கும் இல்லைங்களா? அந்த பட்டாணி ஒரு 1/2 kg வரைக்கும் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஊற விட்டுட்டு ஓவர் நைட் மார்க்கெட் போனோம்னா இயர் ஃபுல்லா நம்மளுக்கு பச்சை பட்டாணி அப்படின்ற பேர்ல மோசம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பச்சை பட்டாணி இயர் ஃபுல்லா நம்மளுக்கு கிடைக்காது. சீசன் டைம்ல மட்டும்தான் அந்த காய் கிடைக்கும். அது நம்ம ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கினா நல்லா இருக்கும். அது இல்லாம இயர் ஃபுல்லா சீசன் இல்லாதப்போ பச்சை பட்டாணி மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். அதுக்காக தான் பக்கத்துல வீடியோ ஆட் பண்ணிருக்கிறேன். அந்த மாதிரி கெமிக்கல் இருக்கிற பச்சை பட்டாணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் பட்டாணி போடணும், எப்பெல்லாம் பட்டாணி ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுமோ அப்பெல்லாம் இந்த பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுட்டோம் இல்லைங்களா? அந்த பட்டாணி இன்னொரு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கணும். இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கறத விட கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம குக் பண்றப்போ உப்பு போடுவோம் இல்லைங்களா? அதுவும் இதுவும் ஜாஸ்தி ஆயிட்டு உப்பு ஜாஸ்தி ஆயிடும். அதுக்காக தேவையான அளவுக்கு இல்லாம கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இது ஒரே ஒரு விசில்ல குக் பண்ணிக்கணும். ஒரு விசில்கிட்ட ஜாஸ்தி விசில் வைக்க கூடாது. ஒரே ஒரு விசில்ல தான் குக் பண்ணிக்கணும். அந்த குக்கர் எந்த மாதிரி இருந்தாலும் ஒரே விசில்ல தான் குக் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படி சொல்றேன்னா நிறைய விசில் வச்சிட்டோம்னா இல்ல என்னோட குக்கர் சரியில்லை 2 விசில் வச்சாதான் நல்லா வேகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 விசில் வச்சிட்டோம்னா இது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஃப்ரீஜர்ல வேற வைக்கிறோம். அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம ஒரே ஒரு விசில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ப்ரெஸ் பண்றப்போ ரொம்ப டைட்டா ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். ஆனா வெந்திருக்கணும். இந்த மாதிரி குக் ஆனா கரெக்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி குக் ஆயிடுச்சு. இப்போ இதுல தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி இது நல்லா ஆற வச்சுக்கணும். ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு முறை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு 1.5 மாசம் 2 மாசம் வரைக்கும் கூட கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபில்டர் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா? இதுல நம்ம ரசம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாறு செய்யறதா இருந்தா காரக்குழம்பு எதுல இருந்தாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது தூக்கி போடாம அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டாணி நல்லா ஆறணும் இல்லைங்களா? அந்த கேப்ல நான் இங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். சமையல் நான் எல்லா காயும் போட்டு சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்றப்பே ஐயோ பூஜைக்கு பூ இல்லையே எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா எங்க பெரியவர் கீழே போயிட்டு எல்லா பூ கார்டனிங்ல கிடைக்கிற எல்லா பூ பறிச்சுட்டு அவரே தீபம் வைக்கிறாரு. அது பார்த்து இன்னும் குஷியா இருந்துச்சு. பசங்களுக்கு சின்ன சின்ன வேலை கண்டிப்பா சொல்லி கொடுத்தே ஆகணும். நம்மளுக்கு உடம்பு முடியலன்னாலும் இல்ல நார்மலாவே அவங்களுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க இண்டிபெண்டா இருக்கிறப்போ எல்லா வேலையும் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவனோட வேலையும் அவனு கத்துக்கணும் அப்படின்றதுனால எல்லா வேலையும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன். அவங்க முடிஞ்சா பண்ணுவாங்க, இல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. முடிஞ்சா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். அந்த மாதிரி சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இப்போ நானு பருப்பு குக்கர்ல வச்சுட்டேன். அது கூடவே பொட்டேட்டோ ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்துல வச்சு பொட்டேட்டோவும் அதே குக்கர்ல வச்சுட்டேன். ஒரே வாட்டி 2 வேலையும் முடிஞ்சிடும் இல்லைங்களா? அதுக்காக சாம்பாருக்கு அந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ பட்டாணி நல்லா ஆறிச்சு. இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஜர்ல வச்சுக்கணும். ஸ்டோர் பண்றது கிளாஸ் ஜார்ல அந்த மாதிரி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரீஜர்ல வைக்கிறதுனால அது ஐஸ் ஃபார்ம் ஆயிட்டு நல்லா கெட்டியா மாறிடும் இல்லைங்களா? அதே கண்டெய்னர்ல வச்சோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணாம ஜிப்லாக் கவர்ல ஸ்டோர் பண்ணிக்கினா ரொம்ப யூஸா இருக்கும். எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணாதீங்க.
முடிஞ்ச அளவுக்கு ஜிப்லாக் கவர்லவே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. புரியுது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு தெரியுது. ஆனா சில சில இடத்துல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்க முடியல. இது இதுல ஸ்டோர் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி சொல்றேன். இதுக்கு ஆப்ஷனலா உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுல கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆனா காட்டன் பேக் அதுல எல்லாம் வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாரி ஏர் போகாம இருக்கிற மாரி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக நான் இங்க ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆப்ஷனலா வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணும் இல்லைங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் யூஸ் ஆகும். என்ன மாரி திங்க் பண்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நல்லா எல்லாமே குக் பண்ணி வச்சிருக்கிற பட்டாணி எல்லாமே இந்த மாரி கவர்ல சேர்த்துட்டு, ஏர் எதுவும் இல்லாத மாரி இந்த மாரி நல்லா ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கணும். இந்த மாரி வைக்கிறதுனால நம்மளுக்கு 2 மாசம் வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஸோ ஒரு முறை செஞ்சு வச்சுட்டோம்னா 2 மாசத்து வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறப்போ, இல்ல இமிடியேட்டா நம்ம பானிபூரி அப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாரி யூஸ் ஆகும். பச்சை பட்டாணி எங்கெங்க யூஸ் பண்றோமோ அந்த பிளேஸ்ல இந்த பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் ஃப்ரீசர்ல வைக்கிறேன். ஏன்னா இது எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சுட்டா, இப்போ வந்து பருப்பு வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நல்லா வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2ம் வைக்கிறதுனால ஒரே டைம்ல 2ம் வேலை முடிஞ்சிடும். கேஸும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். ஈஸியாவும் சமையல் முடிச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்காக 2மே குக்கர்ல வச்சியாச்சு. சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு சைடு வந்து சாம்பார் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னொரு சைடு வந்து பொட்டேட்டோ குக் பண்ணி இருக்கிறேன் இல்லைங்களா? அது மேல இருக்கிற தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதுவும் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். தாளிச்சுட்டு வேக வச்சு வச்சிருக்கிற பொட்டேட்டோ சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கினா, ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால உப்பு சேர்க்க போறது கிடையாது. பொட்டேட்டோலும் சேர்த்திருக்கிறேன், பட்டாணிலும் சேர்த்திருக்கிறேன். ஸோ அதனால உப்பு சேர்க்கல. கொஞ்சோண்டு கருவேப்பிலும் சேர்த்துட்டு, பொட்டேட்டோ கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டாணி சேர்க்கிறேன். பட்டாணி, பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இன்னைக்கு பட்டாணி, பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மாரி ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கிறதுனால ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஃப்ரீசர்ல வச்சேன். ஆனா இது 1 டே, 2 டே அப்படி போக போக கட்டி ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஐஸ் ஃபார்ம் ஆயிடும் இல்லைங்களா? கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஆனாலும் இந்த மாரி போடுறப்போ சூடு பட்டும் இல்லைங்களா? சூடு பட்ட உடனே நம்மளுக்கு பட்டாணி வந்து நார்மல் ஃப்ரெஷ் பட்டாணி மாதிரி ரெடி ஆயிடும். ஸோ அதனால இது ரொம்ப குக் ஆகணும் அப்படின்ட்டு கிடையாது. கொஞ்சம் சூடு பட்டுச்சுன்னா போதுமா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா? அதுலவே கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் சும்மா தாளிச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு அதே பருப்புல சேர்த்து மறுபடி குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் வச்சுட்டா சாம்பார் கூட ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இந்த மாதிரி சமையல் செஞ்சோம்னா எல்லாமே சீக்கிரமா செஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளவே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாவே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா வெளியில ஃபங்க்ஷனுக்கு வேற அட்டென்ட் பண்ணணும். ஒரு சத்யநாராயண் பூஜைக்கு இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. அங்க போணும். அதனால எல்லா சமையலும் சிம்பிளா முடிச்சுட்டா, வேகமாவும் முடிச்சுட்டேன். சாம்பார் ரொம்ப ரசம் மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும்னா சாம்பார் வந்து திக்னஸ் ஆயிடும். ஸோ அதனால 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி குக் பண்ணிக்கிறேன். ஃபைனலா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு 2 நிமிஷம் குக் பண்ணதும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்க பூஜைக்கு கிளம்பிட்டோம் ரெடி ஆயிட்டு. அங்க போறதுக்குள்ள சத்யநாராயண் பூஜையே முடிஞ்சிச்சு. ஏன்னா எங்களுக்கு 11:30க்கு அப்படி சொன்னாங்க. ஆனா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க அட்ரஸ் எல்லாம் தேடி போறதுக்குள்ள பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்லா சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சாமியும் கும்பிட்டோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிட்டு நாளைக்கு வர வீடியோல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பாத்தீங்க இல்லைங்களா? பரவாயில்ல நல்லா தான் சொல்லியிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட டிப்ஸு, குக்கிங்ஸு, ரெசிபிஸு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருக்கட்டுங்களா? பாய்.